2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு அரிசி மாவை சலித்து எடுத்துக்கணும். அரிசியை காய போட்டுட்டு சலித்து எடுத்துக்கணும். ஆன் பண்ணியா? ஆஃப் பண்ணு. 4 கிளாஸ் அரிசி மாவுக்கு இந்த ஸ்பூனால் 4 ஒரு 6 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை வறுத்து பவுடர் பண்ணி மிக்சியில் அரைச்சி சலித்து நல்லா நைஸ் பவுடராக வச்சுக்கணும். எண்ணெய், ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு நல்லா 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடலாம். இப்போ 4 கிளாஸ் மாவு எடுத்துட்டுருக்கேன். நான் 4 ஸ்பூன் போட போகிறேன். மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கும் போதே அளவே தெரியணுங்கிறது இல்லை. எண்ணெயை போட்டு நீங்கள் பிசையும் போது மாவை இப்படி எடுத்தோன்னா நான் இப்போ நல்லா கலந்துட்டு மாவை நல்லா இப்படி கலந்துட்டு மாவை கையில் பிடிச்சோன்னா அப்படி உருண்டையாக வேணும். அப்படி பிடிச்சா அப்படி உருண்டையாக வேணும். அப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். அது கைமுறுக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் போடணும். நான் எல்லாமே ஒரு திட்டமாக தான் அளவு சொல்லியிருக்கேன். ஏன்னா வெண்ணெயெல்லாம் கூட எடுத்துனா எண்ணெயில் போடும்போது பொரிச்சா அப்படியே உடஞ்சி தூளாகிடும். வெண்ணெய் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு முறுக்கு பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கரகரப்பு இல்லாட்டி வேணும்னா போட்டுக்கலாம். முதல்ல நிறையா போட்டுட்டோன்னா முறுக்கெல்லாம் உடஞ்சி கரைஞ்சி போயிடும். போட்டு கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயத்தை நான் கட்டி பெருங்காயத்தை காலையிலேயே ஊற போட்டுட்டேன். தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா அது போல் நல்லா கரைஞ்சிடும். கொஞ்சம் வெதுன்னு வெந்நீரில் போட்டு கட்டியை பிச்சு போட்டுட்டிங்கன்னா நல்லா இப்படி கரைஞ்சிருக்கும். நான் ஒரு 4 hours 5 hours முன்னாடி இப்படி போட்டு வச்சுட்டு அது கட்டி பெருங்காயம் தான் நல்லா பவுடரோட கட்டி பெருங்காயம் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் டேபிள் சால்ட்டு உப்பு, நான் எந்த உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த உப்பு நான் இப்போ 4 கிளாஸ் போட்டிருக்கேன்னா சும்மா இப்படி ஒரு 4 டீஸ்பூன் அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் டாட்டா சால்ட்டு அது போல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மாவை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுங்கிறது. அதனால் யாருக்கு தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கை முறுக்குக்கு இவ்வளோ தான். ஈர அரிசி மாவு, வறுத்த உளுத்தம்பருப்பை வறுத்த மாவு, வெண்ணெய், பெருங்காயம், உப்பு, இவ்வளோ தான் இருக்குது. கை முறுக்குக்கு வேறு எதுவும் ஜீரகம் எள்ளு எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸி. ஈர அரிசி மாவை பண்ண வேண்டியது தான். தண்ணியை விட்டு செஞ்சுக்கணும்.
எடுத்தால் கையில் இப்படி வரணும். இப்படி சுத்தமாக கையில் சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி பார்த்து விட்டுக்கணும். கொஞ்சம் குளக்குலான்னு இருந்தால் முறுக்கு அச்சில் பிழிகிறோம் தேங்காய்லாம், அதோட கொஞ்சம் இதுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ தான் திரிக்கிறதுக்கு வரும். முறுக்கு சுற்றும் போது நல்லா எல்லா விரல்லையும் மாவு போயிட்டு வரணும். கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட. நானே ஓரளவுக்கு தான் இப்போ பண்ணுவேன். பண்ண கற்றுக்க தான் வரும். பண்ணுறதுக்கு நான் இன்னொன்று பண்ணுறேன் பாருங்கள். ஒன்று ஒரு சைஸ் தான் வரும், கரெக்டாக வராது. இது தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கிறேன் வாசனைக்கு. தேங்காய் எண்ணெயிலே பொரிச்சா கூட நல்லா கமகமான்னு இருக்கும். பட்டு எல்லாருக்கும் ஒத்துக்காது. அதனால தேங்காய் எண்ணெய் வாசனைக்கு எண்ணெயை தொட்டுட்டு நல்லா கையில் இப்படி அமுக்கிட்டு எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு நேரம் அப்படி முடிக்கணும். 2 சுத்து முறுக்கு எடுத்து எல்லாம் கையாலேயே அப்படி எடுத்து போடலாம். தோசை திருப்பியால் எடுத்து போடலாம். சில சமயம் பேப்பர் கிழிஞ்சிடும். அதனால் அப்படி கையாலேயே அப்படி எடுத்து பண்டத்துக்குள்ளே ஈரக்கெல்லாம் இழுக்கணும். அப்படி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நியூஸ் பேப்பர் போடாமல் இது போல் ஒயிட் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். வேஷ்டி இருந்ததுன்னா, வெள்ளை வேஷ்டி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பர்னா வேஷ்டி யூஸ் பண்ணுங்க. இந்த நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் பிரிண்ட் எல்லாம் மையெல்லாம் விழும். மேக்ஸிமம் வேஷ்டி யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட ஒயிட் டிஷ்யூ பெரிய சைஸ் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணேன். அது கூட யூஸ் பண்ண வேண்டாம். வெள்ளை வேஷ்டி எடுத்து யூஸ் பண்ணலாம். உடைச்சோம்னா அப்படி இருக்கும், இல்லை அப்படியே கூடு கூடாக இருக்கும். இவ்வளோ கரகரப்பு இருக்கும். நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வந்துருக்காரு. இது போல் தான் வரணும். இது கொதித்தோடனே இந்த சத்தம் அடங்கினோடனே எடுத்துடலாம். இந்த முறுக்கு பண்ணோன்னாலே எங்கள் பாட்டி தான் எனக்கு எங்கள் பாட்டி லீவில் வரான்னா, எங்கள் ஸ்கூல் லீவ் விட்டால் பாட்டி வரான்னா கை முறுக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் பாட்டி. ஆனால் நான் கற்றுன்றது இந்த முறுக்கு எங்கள் மாமியார்கிட்ட தான் நான் கற்றுண்டேன். கிரெடிட் கோஸ் டு மை மதர் இன் லா.